முதலாக கபரை நோக்கி போகக்கூடிய நாள். அல்லாஹுக்கு விருப்பமான அடியானாக வாழ்ந்து மௌத்தாவின ஜனாசாவா இருந்தா கொஞ்சம் அவசரம் படுத்துங்களே, என்ன கொஞ்சம் அவசரமாக கொண்டு போயிட்டு சேருங்களே கபருக்கென்று அந்த ஜனாசா கெஞ்சும். அந்த ஜனாசா சொல்லும். ஏன் சொல்லும் என்றா, மௌத்தின் போது விளங்கிரும் நான் ஸ்ரீதேவியா மூதேவியா, மௌத்தின் போது விளங்கிரும் நான் துன்யாவுல இந்த துன்யா என்ற இந்த எக்ஸாம்ல நான் பாஸா ஃபெயிலா என்றது ஒவ்வொரு மனிதனுக்கும் சக்கராத்துல ரூஹ் போகும் பொழுது விளங்கிரும். நான் ஸ்ரீதேவியா மூதேவியா, நான் நல்லவனா கெட்டவனா, ஏண்ட நினைப்பு நான் நல்லவன் தானே, நான் தொழுகிற தானே, நான் ஜகாத்து கொடுக்கிற தானே, நான் என்ன செஞ்சு கொண்டிருக்கிறேன். பெரும்பாலும் ஷைத்தான் எங்களுக்கு போடக்கூடிய மந்திரம் தான், அவனை விட நீ எவ்வளவு நல்லவப்பா, நீ எவ்வளவு நல்லவன், நீ தொழுகிறவன் இல்லையா. ஷைத்தான் எங்களை போட்டு தலைய தடவுறது இங்க தான் ரிசல்ட் விளங்கும் சக்கராத்துல. எனவே நல்ல மையத்தாக இருந்தாலும் அதுக்கு விளங்கும் நான் ஒரு ஸ்ரீதேவி. எனவே அந்த மௌத்துடைய நேரத்தில் இந்த மலக்குமார்கள் சுவர்க்கத்தை காட்டின அந்த சாயல் மனதில் இருக்கும். எனவே நல்ல ஜனாசாவாக இருந்தா கொஞ்சம் அவசரமா கொண்டு போங்களே. மனிதர்கள் ஜின்களுக்கு இந்த சத்தம் கேட்காது. இப்படியே நல்ல ஜனாசாவை கொண்டு போய் அடக்கினா அது கண் விழிச்சு பார்க்கும் பொழுது கபர்ல அடக்கினதுக்கு பின்னால கண்முழிச்சு பார்க்கும் பொழுது எல்லாம் பிரகாசமாக இருக்குது, விசாலமாக இருக்குது, நல்ல நறுமணமாக இருக்குது. இத மாதிரி ஒரு நறுமணம் துன்யாவுல கண்டதில்லையே, இத மாதிரி ஒரு பிரகாச உலகத்துல பார்த்ததில்லையே. சுப்ஹானல்லாஹ். அந்த ஜனாசா உணர்ந்து கொள்ளும், துன்யாவுல கஷ்டப்பட்டது இதுக்குத்தானே இவ்வளவு கஷ்டப்பட்ட துன்யாவுல நான் என்று அந்த ஜனாசா திருப்தி கொள்ளும். அல்லாஹு தஆலா சுவர்க்கத்தினுடைய இன்பங்களை திறந்து காட்டுவான். நீங்க புதிய மாப்பிள்ளைய போல, புது மாப்பிள்ளைய போல நீங்க நிம்மதியாக தூங்குங்க. அந்த கபர்ல இருந்து கொண்டு அந்த நல்ல ஜனாசா சொர்க்கத்துடைய இன்பங்களை பார்த்து ஏங்கிக் கொண்டிருக்கும். இதை எப்ப அனுபவிக்கிற பார்த்துட்டு இருக்கிறேன். துன்யாவுல கஷ்டப்பட்டது இதுக்குத்தானே, துன்யாவுல எவ்வளவு பிரச்சனை, வட்டி கால் தேடி வந்துச்சு, ஆனா வட்டியில கை வைக்கல. இதுக்கு போறேன்னு தானே நான் வட்டியில கை வைக்கல. தலைக்கு மேல பிரச்சனை, ஒரு தொழுகையை கூட நான் விடாம தொழுதது எதுக்கு, இந்த சொர்க்கத்தை பெற்றுக் கொள்ளத்தானே. எப்ப நான் இதை அனுபவிக்கிறேன் என்று சொல்லி அந்த கபர்ல இருந்து கொண்டு அந்த ஜனாசா எங்கும் அல்லாஹ் கியாமத்தை எப்ப கொண்டு வருவான், அவசரமாக கொண்டு வந்தா நல்லமே, அந்த சொர்க்கத்திற்கு அனுபவிக்கலாமே என்று. அன்பின் இஸ்லாமியர்களே, அல்லாஹுக்கு விருப்பமற்ற முறையில அல்லாஹ்வுடைய கோபத்தை சம்பாதிச்சு கொண்டு நாங்க வாழ்ந்தோம் என்றால், வெறுமனே இஸ்லாம் என்று சொல்றது வெறுமனே தொழுகையும் நோன்பு மட்டும் இல்ல. தொழுகை மிக பிரதானமானது, சந்தேகம் இல்லை. ஆனா தொழுகையும் நோன்பையும் பிடிச்சிட நாங்க முஸ்லிம் என்றதல்ல, நான் சம்பூர்ணமான முஸ்லிம் அல்ல. ஈமான், என்னுடைய நம்பிக்கை, என்ற பேச்சுவார்த்தை, என்னுடைய கோட்பாடு, அடுத்தவர்களோடு நடந்து கொள்ற முறை, அயல் வீட்டவர்கள், அந்நிய மக்கள், குழந்தைகள், மனைவி, இப்படி என்ற வாழ்க்கையுடைய ஒவ்வொரு கட்டத்திலையும் இஸ்லாம் இருக்கணும். நான் தொழுகிறேன், நான் நோன்பு பிடிக்கிறேன், இனி நான் சொர்க்கத்துக்கு போயிட்டுவேன் என்று லேசா விளங்கிக் கொள்ள இயலாது. ஒவ்வொரு கட்டத்திலையும் அல்லாஹ்க்கு விருப்பமான முறையில் என்ற உடுப்பு, என்ற நட, என்ற பாவனை, நான் பாவிக்கக்கூடிய பொருட்கள் அல்லாஹ்க்கு விருப்பம். அல்லாஹ்க்கு விருப்பமா இல்லையா? சஹாபாக்கள் இதைத்தான் பார்த்தாங்க. எதை செஞ்சாலும் அல்லாஹ்க்கு விருப்பமா இல்லையா? தாய் வந்திருக்கிறான், இஸ்லாத்துல இல்லாத ஒரு தாய், மகள் இஸ்லாம், தாய் இஸ்லாத்துக்கு வெளியில, தாய் மகளை தேடி வந்திருக்கிறா. தாய் தான், இரக்கம் தான், ஆனா என்னுடைய தாய் இஸ்லாத்தில் இல்ல, எனக்கு ஆதரிக்க இயலுமா? என் உள்ளம் சொல்லுது ஆதரிக்க இயலும். அந்த சஹாபி பெண்மணி நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட தீர்ப்பு கேட்கிறாங்க. ஏன் அல்லாஹ் இதை விரும்புவானா? ஏன் அல்லாஹ் இதை அக்செப்ட் பண்ணுவானா? எனக்கு விருப்பம், அதல்ல பிரச்சனை, ஏன் அல்லாஹ்க்கு இது விருப்பமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தாராளம், தாயை சேர்ந்து நடங்க, அனுசரிங்க, இஸ்லாத்துடைய வரம்ப மீறாம நீங்க அவங்களை உபசரிங்க, பிரச்சனை இல்லை. இஸ்லாமியர்களே, கெட்டவங்களாக அல்லாஹ்க்கு, அதாவது நாங்க ஒவ்வொன்றையும் பார்க்கணும், ஏண்ட செயல் அல்லாஹ்க்கு விருப்பமா? காலையிலிருந்து நான் நடந்து கொண்ட முறை அல்லாஹ்க்கு விருப்பமா? அல்லாஹ் இரவு இருக்கிறான். கெட்டவர்களாக வாழ்ந்தோம் என்றா, அல்லாஹ்வுக்கு பிடிக்காதவர்களாக, அல்லாஹ்வுடைய கோபத்தை சம்பாதிச்சு கொண்ட அடியார்களாக வாழ்ந்தோம் என்று சொன்னா
கபருக்கு முதலாக எங்களை தூக்கிட்டு போகும் பொழுது கதறுவோம், அல்லாஹ் எங்களை பாதுகாக்கணும். எங்க கொண்டு போறீங்க, என்ன கொண்டு போகாதீங்க. ஏனென்றா இந்த ஜனாசாவும் சக்கராத்ல மௌத்தாகும் பொழுது, ரூஹ கலட்டும் பொழுது விளங்கிரும், நான் இந்த எக்ஸாம்ல ஃபெயில், நான் துனியாவுல தோத்துட்டேன், நான் ஆகிரத்துடைய வாழ்க்கையில நான் ஃபெயில் ஆவிட்டேன் என்றதெல்லாம் சக்கராத்ல கண் முன்னால காட்டித்தான் உயிரெடுக்கப்படும். எனவே மௌத்தாவின பிறகு எங்களுக்கு விளங்கும், நான் ஒரு மூதேவியாக வாழ்ந்துட்டேன், என்ற கதை முடிஞ்சது, கபர்ல இன்னும் அதாப் இருக்குது, அதாவ பார்த்துட்டேன் என்றதெல்லாம் அன்பின் இஸ்லாமியர்களே எங்களுக்கு விளங்கும், அவரவருக்கு விளங்கும். ஏண்ட ஜனாசாவ 4 பேர் பார்த்துட்டு சந்தூக்குல போட்டு தூக்கி கொண்டு போற நேரம் நான் அல்லாஹ் பாதுகாக்கணும், ஏன் அல்லாவுக்கு விருப்பம் இல்லாத ஒரு அடியானாக வாழ்ந்திருந்தா, நான் மூதேவி என்றதை விளங்கிட்டா நாங்க கதறுவோம், எங்க கொண்டு போறீங்க, ஏன் இவ்வளவு அவசரமா கொண்டு போறீங்க, கொஞ்ச நேரம் இறக்கி வைங்களே, ஏன் இவ்வளவு அவசரப்படுத்துறீங்க, அங்க அதாப் இருக்குது. மனிதர்கள் ஜின்கள் இந்த சத்தம் கேட்காது. அன்புக்குரியவர்களே, கபூர்ல வச்சதுக்கு பின்னால கபூர்ல முதல் நாள், கபருடைய முதல் நாள், கபூர்ல முடிச்சு பார்த்தா கடுமையான இருட்டு, கடுமையான இருட்டு, கடுமையான இருட்டு. கபூர்ல இடுப்புக்கு மேல உயிர் கொடுக்கப்படும், எல்லாம் உணர்வோம், மூச்சு போகும், கண் திறந்து பார்ப்போம், காதுக்கு சத்தம் கேட்கும். ஹதீஸ்ல வந்திருக்குது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அடக்கிட்டு நடந்து போறவர்களுடைய செருப்பு சத்தம் காதுக்கு கேட்கும். கபூர்ல என்னோட பாடி இடுப்புக்கு மேல ஃபங்க்ஷன் ஆகி கொண்டுதான் இருக்கும். அன்புக்குரியவர்களே, கபர்ல முடிச்சு பாப்போம், எங்க வந்திருக்கிறோம், எங்க வச்சிருக்கிறாங்க, தடவி பார்த்த மண் பிடிபடும் எங்களுக்கு. அன்புக்குரிய கபருடைய முதல் நாள் பயங்கரமானது. எங்களோட வாழ்க்கையில் அனுபவிச்ச இந்த முதல் நாள் அனுபவங்கள் எப்படி மறக்க முடியாது. இது எல்லாத்தையும் விட மிக பயங்கரமானது கபருடைய முதல் நாள். எங்களோட வாழ்க்கையில கபருடைய முதல் இரவு, இந்த லைஃப்ல என்னுடைய வாழ்க்கையில இப்படியான ஒரு குறுகிய ஒரு இடத்துக்குள்ளால மண்ணுள்ளுக்கு என்னுடைய ஒரு சதம் சல்லி கூட என்னோட கூட இல்ல. உலகத்தில் எவ்வளவு கண்டெக்ஸ், யாரும் கிட்ட இல்ல, எதுவுமே இல்லாத ஒரு நிலைமையில தனிமையில இருக்கிற முதல் அனுபவம் அது. வீட்டுல யாரும் இல்ல, நான் தனியத்தான் என்றாலும், வீட்டுல கரண்ட் இல்ல, ஊருக்கே கரண்ட் இல்ல, முழு ஊடும் இருட்டென்றாலும் எங்களுக்கு தெரியும், எங்களுக்கு கிச்சன் இருக்குது, எனக்கு டெப் இருக்குது, தடவி சரி போயிட்டு சேர்ந்துடும், போன் டோச் இருக்குது. கபர் முதல் அனுபவம், தடுமாறுவோம் நாங்க, என்ன நடந்திருக்குது, நான் ஏன் இப்படி ஆவிட்டேன். கபர்ல இருந்து கொண்டு விளங்கும் எங்களுக்கு, கபர்ல கண்முழிச்ச கையோட விளங்கும். அங்க தௌபா செய்ய இயலாது, அங்க செய்யற தௌபா அல்லாஹ் கணக்கெடுக்கவும் மாட்டான். அங்க எவ்வளவு அழுது கெஞ்சி ரத்த கண்ணீர் வடிச்சாலும் யாரும் இரக்கம் காட்டுவது இல்லை. கபருடைய முதல் நாள் பயங்கரமான அனுபவம், மிக பயங்கரமான, ரொம்ப பயங்கரமான அனுபவம். கபருடைய முதலாவது நாள் இந்த கபருக்கு அதாபு செய்யப்பட்டது எங்களுக்கு விளங்கும். நாங்க போத்தி படுத்து கொண்டிருக்கும் பொழுது எங்கட உடுப்புக்குள்ளால ஒரு பாம்பு நலிஞ்சிட்டு வந்து எங்களை தீண்டினா அந்த வேதனை எங்களுக்கு விளங்குற மாதிரி கபருக்கு விளங்கும். கஃபனுக்கு எதுவும் எங்கட உடம்புள்ளுக்கு கஃபனுக்கு எதுவும் பாம்புகள் தேள்கள் வந்து கொத்துமெண்டா அந்த அதாபுல நாங்க கத்துவோம், எங்களுக்கு விளங்கும். அன்புக்குரியவர்களே, கபருடைய முதலாவது நாள் நாங்க எந்த வாழ்க்கையுடைய எந்த கட்டத்தை சரி செஞ்சும் வேலில்ல. கபருடைய முதலாவது அந்த ஆகிரத்துடைய பயணத்தை தொடங்கக்கூடிய அந்த முதலாவது இடம் தான் அந்த கபரு. அந்த கபருடைய முதல் நாள் எங்கட லைஃப்ல அது சரியாக அமைஞ்சிடும் என்றா ஆகிரத்துடைய பயணம் சரியாவிடும்.